அதிசாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அதோட விளக்கம் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அதிசாரம் அப்படிங்கறத நான் சிம்பிளா சொல்றேன். அப்நார்மல் ஸ்பீடு, தன்னுடைய வேகத்திலிருந்து மாறுபாடாகி மிக அதிகமாகவோ இல்லை மிக மெதுவாகவோ ஒரு கிரகம் நகரக்கூடியதை அதிசாரம் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வேலையில் நிறைய இடைஞ்சல்கள் இடையூறுகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வேலை போயிருமோ அப்படிங்கிற ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டியும் இருக்கு. புதன் அப்படிங்கிறவர் நிச்சயமா மேஷராசி இளைஞர்களுக்கு திருமணத்துக்கு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்லை ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க, லேட் மேரேஜ் தானாலுமே நிச்சயமா திருமணத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 10% இருக்கு. மேஷ ராசிக்காரங்க இந்த குரு அதிசார பயிற்சியில் இன்னும் நிறைய நற்பலன்களை பெறணும் அப்படின்னா முரப்பநாடுல உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது நல்லது. முரப்பநாடுங்கிற கோயில் எங்க இருக்குன்னா திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் வில்லேஜ் தான். மேஷராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் கோர்ட் கேசஸ் கொஞ்சம் இழுக்கிறதுக்கான டிராக் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகம். லாயர்ட்ட இருந்து உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வராது, உங்களுக்கு அந்த கேஸோட டைரக்ஷனே புரியாம இருக்கும். ஆனா இந்த குரு அதிசாரம் பீரியட்குள்ள கேஸ் முடியோ வின் ஆவீங்கன்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது பேர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். குரு அதிசார பயிற்சி அடைய போறாங்க ஒரு குறுகிய காலகட்டத்தில். அதற்கு மேஷ ராசிக்கு எப்படி இருக்க பொழுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க வரோம். அதற்கு முன்னாடியே மக்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. பொதுவாக அதிசாரம் அப்படிங்கிறதே என்ன அப்படிங்கிறது சரியான புரிதல் இல்லைங்க மேம். ஸோ அதிசாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அதோட விளக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க மேம். கண்டிப்பா அதிசார பயிற்சி பலன்கள்னு நிறைய பார்க்குறோம். பட் அதிசாரம் அப்படிங்கிறது என்னங்கிறத ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதிசாரம் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்கிறேன். அப்நார்மல் ஸ்பீடு, தன்னுடைய வேகத்திலிருந்து மாறுபாடாகி மிக அதிகமாகவோ இல்லை மிக மெதுவாகவோ ஒரு கிரகம் நகரக்கூடியதை அதிசாரம் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. பூமியிலிருந்து நம்ம அந்த கோள்களை பார்க்கும்போது அந்த அதிசாரம் அப்படிங்கிற ஒரு இலூஷன் மாதிரி நமக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, இப்போ குரு ஒரு கட்டத்தை கடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்போ ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒவ்வொரு ஸ்பீடில் அவர் கடப்பாருன்னா ஒரு 10 நிமிஷத்தில் எத்தனை டிகிரியை கடப்பாரோ அதை விட கூட ரொம்ப அதிகமான டிகிரிஸை அந்த குரு கடக்கிறது அப்படிங்கிறது தான் அதிசாரம். அப்போ அப்நார்மலாக ஒரு கிரகம் நகரும் பொழுது அது அப்நார்மலான சில பழக்க வழக்கங்களை நமக்குள்ளே கொடுக்கும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய மாற்றங்களுக்கு 12 ராசிகளும் உட்படுவாங்க. அதுதான் அதிசார பயிற்சி அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. கண்டிப்பாக மேம். இப்போ அதிசாரம் வக்ரம் இந்த 2 வித்தியாசங்களுமே இருக்கு மேம். அதுக்கான புரிதலுமே யாருக்குமே இல்லைங்க மேம். ஸோ அதிசாரம்னா என்ன, வக்ரம்னா என்ன வித்தியாசங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க மேம். பொதுவாக வக்ரம் அப்படிங்கிறத ரெட்ரோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிரகம் பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி பார்த்தெல்லாம் போகாது, அது ஃபார்வர்ட் மூவிங்கில் தான் இருக்கும். நமக்கு அதுலேருந்து பார்க்கும்போது பின்னோக்கி நகருதல் மாதிரி இருக்கும். இதை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொன்னோன்னா 2 ட்ரெயின் போயிட்டுருக்கு பேரலாக. ஒரு ட்ரெயின் ஸ்பீடாக போகும்போது நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது பின்னாடி பேக்வேர்டாக அந்த ட்ரெயின் போகிற மாதிரி தெரியும். இதுதான் சிம்பிளாக வக்ரம் அப்படின்னா. இப்படி ஒரு பார்வை, ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு நம்ம பார்க்கும்போது பூமியிலிருந்து அந்த கிரகம் பின்னோக்கி நகர்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனியில் தெரிகிறது தான் வக்ரம். அதிசாரம் நான் சொன்ன மாதிரி அதோடைய அந்த டிஸ்டன்ஸு அந்த ஸ்பீடு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு இதை சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க. இதை தான் ஜோதிடம் அதிசாரம்னு சொல்லுது. இப்போ மேஷராசிக்கு இந்த குரு அதிசாரமாக போகிறாருங்க மேம். ஸோ அதனால் அந்த மேஷராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி என்ன மாற்றங்கள் இருக்கும் மேம்? சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு எப்படியெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கும்? அவங்க அந்த ஒரு குறுகிய கால பீரியட் தான் இருக்க போகுது. ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன உளவியல் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க மேம். வேலைன்னு கர்மமே கண்ணாக இருந்தாலுமே எமோஷன்ஸ்னு வரும்போது ஸ்டக் ஆயிடுவாங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே மேஷத்துக்கு குறிப்பாக கடந்த 3.5 மாதமாக லவ் பாம்பிங் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆட்பட்ட ஆட்கள் யாருன்னா மேஷம். லவ் பாம்பிங்னா என்னென்னா, நம்மளை உண்மையாக விரும்புகிறாங்களா இல்லை நம்மகிட்ட ஏதாவது ஒரு காரியம் சாதிச்சுக்கிறதுக்காக நம்மக்கிட்ட சுகர் தூவுறாங்களா அப்படிங்கிறத நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாது. தெரிஞ்சே திரும்ப 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 ஏமாந்துருப்பாங்க. இந்த எமோஷனல்ஸ்னாலே தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையுமே தள்ளி போடுறது, இல்லை செய்யாமல் விடுறது, தன்னோட கடமையிலேருந்து தவறுறதுன்னு இவங்க இயல்புக்கு மாறான ஒரு சில விஷயங்களை இந்த கடந்த 3 மாதமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலை மாறி இந்த லவ் பாம்பிங் அப்படிங்கிற விஷயத்தை பற்றினா ஒரு தெளிவு சரி ஓகே எதுக்காக பேசுகிறாங்க, என்ன நோக்கத்தோடு பேசுகிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறத வச்சு மட்டும் நம்பாமல் தானும் சிந்திச்சு சில விஷயங்களை நம்பி மனத்தெளிவு அப்படிங்கிறத சைக்காலஜிக்கலாக மேஷராசிக்காரங்க இந்த அதிசார பயிற்சியில் அடைய போகிறாங்க. மேஷராசி நேயர்கள் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த அதிசாரம் காலகட்டத்தில் அவங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றமோ முன்னேற்றமோ இல்லை ஒரு தடை இந்த மாதிரி என்ன மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் மேம்? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வேலையில் நிறைய இடைஞ்சல்கள் இடையூறுகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வேலை போயிருமோ அப்படிங்கிற ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டியும் இருக்குது. குறிப்பாக டேஸ்க்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா புதன் அப்படிங்கிறவர் பொதுவாகவே மேஷத்துக்கு சுத்தமாக ஆகாத கிரகம். ஐடி அப்படிங்கிறதுக்கு காரகமான கிரகமே புதன் தான். அப்போது இந்த ஜாப் இன்செக்யூரிட்டிங்கிறது இருக்குமே, எங்களுக்கு வேலை போயிருமா, குரு அதிசார பயிற்சி நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக வேலை போயிடும்.
அதை நினச்சி பயப்பட வேண்டாம். அதை விட ஒரு பெட்டரான ரெப்யூட்டடான ஒரு ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ ஒரு போல்டான டெசிஷன் எடுத்து நீங்கள் அடுத்த ஜாபுக்கான முயற்சி செய்யும்போது இந்த அதிசாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். மேஷராசி நேயர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு அதிசாரம் பீரியட் வந்து அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வெற்றியை கொடுக்குமா, இல்லை ஒரு சின்ன தாமதம், இல்லை ஒரு தடை, அந்த மாதிரி விஷயங்களை தருவாங்க மேம்? மேஷராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் பிஸ்னஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, குரு 7ஆம் பார்வையா சமசப்தம பார்வையா 180 டிகிரியில் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10 அப்படிங்கிறத நம்ம தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். தொழிலில் இருந்தால் அத்தனை தடைகளுமே சரியாயிரும். ஏதாவது ஒரு இடத்துல போய் மாட்டியிருப்பாங்க, பணம் காசு எங்கேயாவது கொடுத்து கூட பிளாக் ஆகிருக்கோன்னா இது பெரிய பிரச்சனையாகுமோ, கோர்ட் கேஸ்னு போனால் தான் இந்த பணம்லாம் நம்ம கைக்கு வருமா, இந்த பிஸ்னஸில் உள்ள ப்ராப்ளம்லாம் ரெக்டிஃபை ஆகுமான்னு பயந்தவங்களுக்கு கூட சட்டுன்னு அந்த பிரச்சனை வந்து சரியாயிரும். எப்படி அது ஆச்சுன்னே தெரியாது. அந்தளவுக்கு இந்த குரு அதிசாரம் ஆனதும் அந்த குரு பார்வைங்கிறது அத்தனை பிரச்சனைகளுமே கிளியர் பண்ணிடும். சனியோட வீட்டையும் சனியையும் சேர்த்து குரு பார்க்குற ஒரு காரணத்தினால நிச்சயமாக இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இரும்பு, பெயிண்டிங், ஆயில், பெட்ரோல் சம்மந்தப்பட்ட தொழில்கள், கனரக வாகனங்கள் எல்லாம் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். மேன் பவர் ரிசோர்ஸஸ் பண்ணுறவங்களுக்குமே இந்த ஒரு குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது நிறைய சக்ஸஸ் கொடுக்கும். மேஷராசி மேம், திருமணமாகாத நேயர்கள் அதிகபட்சமாக இருக்காங்க மேம். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 45 நாள் ஒரு பீரியட் இருக்கு மேம். அதில் திருமண யோகம் வரதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா? அவங்க விருப்பப்பட்ட நபர் வந்து அவங்க கண்ணில் படுறதோ, இல்லை ஏதோ ஒரு ஜாதக பொருத்தம் வருதோ, அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குமா மேம்? மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திருமண அமைப்பு எப்படி இருக்குது? குரு அதிசாரத்துக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு குரு வராரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசு அப்படிங்கிறத விட நம்மளுடைய சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது 4ஆம் இடம். அப்போ மனம் மகிழ்ந்து ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது இந்த குரு கண்டிப்பாக ஊர்ஜிதப்படுத்தி கொடுக்குறாரு. நிச்சயமாக மேஷராசி இளைஞர்களுக்கு திருமணத்துக்கு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க, லேட் மேரேஜ் தானாலுமே நிச்சயமாக திருமணத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 100% இருக்குது. எந்த ஒரு அலையன்ஸ் நீங்கள் பார்த்தாலுமே நட்சத்திர பொருத்தம், ராசி பொருத்தம் பார்க்காம ஜாதக கட்டம் பார்த்து மேட்ச் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா 8ஆம் இடத்துக்கும் குரு பார்வை விழுது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். 8ங்கிறது அதிகமாக கொடுக்கும், அபண்டன்ஸை கொடுக்கும், நிறைய பணத்தை கொடுக்குமே தவிர நல்ல கேரக்டரை நமக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கவனமாக எடுத்துக்கணும். 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை எடுக்கிறதுனால அந்நிய தேசத்தில் அந்நிய மொழி பேசுகிறவங்க இந்த மாதிரி ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா கூட அந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். வேற்று மத, வேற்று மொழி திருமணங்கள், காதல் திருமணங்கள் அதெல்லாமே அதிகமாக மேஷராசிக்கு நடக்கும். மேஷராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுலையுமே சின்ன சின்ன தடைகள் இருக்கு மேம், தாமதம் இருக்குது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த குரு அதிசாரம் பீரியட் வந்து அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கான ஏதேனும் ஒரு நல்ல செய்திகள் வருமாங்க மேம்? மேஷராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சியானது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு என்ன அளவு சப்போர்ட் பண்ணுது? 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா தாம்பத்திய ஸ்தானம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா 12ஆம் இடம். அப்போ அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து குழந்தை பிராப்தத்துக்கு இவங்களுக்கு டிலே ஆகுதுங்கிற பட்சத்தில் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து கிளியர் ஆகும். இவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பில் பிரச்சனை இருக்காது, பட் அந்த லைஃப்பில் பிரச்சனை இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறதுல மேஷராசிக்காரங்களுக்கு சில பிரச்சனைகள் நிச்சயமாக இருந்திருக்கும். ஏன்னா குரு இவ்வளோ நாள் உட்காந்துட்டு இருந்தது மிதுனத்தில். அப்போ கடகத்துக்கு வந்தபோது கடகத்தில் இருந்து 12ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை போகுது. அப்போ அந்த தாம்பத்திய ரீதியான பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும்போது அதை கரெக்டான டாக்டரை பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டாங்கன்னா அது குழந்தை பாக்கியத்துக்கு டேரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் சப்போர்ட் பண்ணும். சில தம்பதிகளுக்கு இயற்கையான குழந்தை பாக்கியம், நேச்சுரல் கான்செப்ஷன் அப்படிங்கிறதுமே புதுமண தம்பதிகளுக்கு 100% பாசிபிள். மேஷராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியால் ஹெல்த்தில் வந்து எந்த மாதிரி முன்னேற்றங்கள் ஏற்படும்? நீண்ட நாட்களாகவே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் என்னால் போக முடியலன்னா இந்த காலகட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்காங்க? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு இவங்களுக்கே தெரியாது. ஏதோ ஒன்று பண்ணுது, எனக்கு ஹெல்த் வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஆனால் போய் செக் பண்ணால் எனக்கு ஒன்றுமே இல்லை. இது பியூர் அண்ட் பியூர் மென்டல் ப்ராப்ளம். என்ன ஆகும்னா நம்ம உடம்புல வலி இருக்கிற மாதிரியே உணர்வோம். இவங்கள நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா, டெய்லி எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குதும்பாங்க. பட் ஃபிசிக்கலாக வலிக்குமானா வலிக்காது. ஒரு உள்ளுணர்வு, இன்ட்யூஷன், ஒரு ஆங்ஸைட்டினால் வரக்கூடிய ஒரு பெயின்னு சொல்லுவோம், அதை நிறைய இவங்க கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத இவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பை இந்த குரு கொடுக்குறாரு. ஏன்னா குரு மனசை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ மன ரீதியான எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த குரு கொடுப்பாரு. அப்படி குரு மன ரீதியான பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும்போது இவங்களுக்கு உடலில் உள்ள பிரச்சனைகளுமே ரேண்டமாக தீர்ந்துடும். ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர் இந்த ரெண்டுக்குமே நிறைய மேஷராசிக்காரங்க நடுத்தர வயதில் உள்ளவங்க ஆட்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. காலில் நிறைய ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் ஆயுர்வேத மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனுங்கிறது கிடைக்கும். மேஷராசி நேயர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகளுமே இருக்கும் மேம். இப்போ குரு அதிசார பயிற்சிங்கும் போது எல்லாருக்குமே இந்த கடன் அடைப்பதற்கு ஒரு சின்ன சான்சஸ் கிடைக்குமா? இது குறுகிய கால பீரியடில் ஒரு குறிப்பிட்ட கடன் வந்து அடைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு மேம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன பதிலுங்க மேம்? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுடைய கடன் அமைப்பு அம்மா வழி சொத்தின் மூலமாக அடைக்கக்கூடிய ஒரு உபயோகம் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது.
சில பேருக்கு எல்லாருக்குமே அது இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? சில பேருக்கு இருந்ததுன்னா கிடைக்கும். இல்லைங்கிற பட்சத்தில் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது மேம் அப்படின்னு கேட்பாங்க. 4ஆம் இடம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஓப்பன் டாக் பண்ணுறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ்டையோ இறங்கி பேசுகிறீங்க, எனக்கு இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஈகோவை விட்டு நல்லவங்க கிட்ட நீங்கள் போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களோட அந்த வட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது குறைச்சிக்கலாம். ஏன்னா நிறைய வட்டிக்கு மேலே வட்டி கட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. செவ்வாயுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது கடந்த 6 மாதமாகவே நல்லா இல்லை. அதனால் இந்த மாதிரி கடன் பிரச்சனையில் மாட்டின மேஷராசிக்காரங்க எய்தர் உங்களோட ப்ராப்பர்ட்டி அம்மா வழியில் இருக்க சொத்துக்கள் மூலமாக லாபம் கிடைக்கிறதுக்கு இருக்குது. பூர்வீக சொத்தில் வில்லங்கம்னா தாராளமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதன் மூலமாக ஒரு யோகமும், தெரிஞ்சவங்க நண்பர்கள்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுனால ஒரு யோகமும் கிடைக்கும். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த குரு அதிசார பயிற்சியிலேருந்து கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு வெகுவாகவே குறையும். மேஷராசினியர்கள் இந்த குரு அதிசாரம் காலகட்டத்தில் ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த குருவினால் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக ஒரு கோயிலுக்கு போகணும்னா எந்த கோயில் சொல்லலாங்க மேம்? மேஷ ராசிக்காரங்க இந்த குரு அதிசார பயிற்சியில் இன்னும் நிறைய நற்பலன்களை பெறணும் அப்படின்னா முரப்பநாடில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது நல்லது. முரப்பநாடுங்கிற கோயில் எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் வில்லேஜ் தான். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் பெருசாக இருக்காது. கூகுளில் மேப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க மேம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லுங்கன்னு. ஸோ இப்போ வந்து டெக்னாலஜிலாம் முன்னேறிட்டதுனால நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். நான் சொன்ன நோட்ஸை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கோயிலுக்கு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து போயிட்டு வர்றது ஒர்த்து. என்ன காரணம் அப்படின்னா, எல்லா கோயில்கள்லையுமே நீங்கள் நந்தியை பார்த்தீங்கன்னா பசுவோட தலை அப்படிங்கிறது நந்திக்கு இருக்கும். இந்த கோயிலில் மட்டும் குதிரையோட தலை அப்படிங்கிறது இருக்கும். அந்த வரலாறை நீங்கள் அங்கே போனீங்கனாலே படிக்கலாம். எல்லா இடத்துலையுமே அது வந்து எழுதப்பட்டிருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கோயிலில் வரக்கூடிய தீர்த்தம் அப்படிங்கிறது காசி தீர்த்தத்துக்கு நிகரான புனிதமான தீர்த்தமாக கருதப்படுது. இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க போயிட்டு வர்றது அப்படிங்கிறது பெரிய மாற்றங்களை அவங்க வாழ்க்கையில் பெற்றுத்தரும். மேஷராசினியர்கள் இந்த குரு அதிசாரம் காலகட்டத்தில் ஒரு சின்ன பரிகாரம் செய்யணும், இன்னுமே அதை பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு நான் வீட்லேயே ஒரு பரிகாரம் செய்யலாம், ஒரு சின்ன எளித முறை அப்படிங்கும் போது அது என்னவா இருக்கலாங்க மேம்? மேஷராசிக்காரங்க இந்த குரு அதிசார பயிற்சியில் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் துவரம்பருப்பு சாதம்னு ஒரு ரெசிபி இருக்குது. இது என்னென்னா திருநெல்வேலி பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதை செஞ்சு தானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாயுடைய காரகத்துவம் உள்ள ஒரு தானியம். அந்த ரைஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அந்த காரம் அப்படிங்கிற சுவை செவ்வாயுடையது. இதை செஞ்சு நீங்கள் சர்வ் பண்ணும்போது பசிக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் சாப்பாடாக கொடுக்கும்போது 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்பான்டேனியஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த துவரம்பருப்பு சாதத்தை நீங்கள் டொனேட் பண்ணுறத ஒரு 11 வாரம் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து பண்ணுறது. ஆட் நம்பரில் நீங்கள் டொனேட் பண்ணணும். அதுக்காக ஒருத்தர் 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்தால் பசி அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு தீட்டும் தோஷமும் கிடையாது. பரிகாரத்தில் அதற்கான ஒரு கோட்பாடும் கிடையாது. அதனால் தாராளமாக எக்ஸ்ட்ரா 1-2 பேர் வந்தால் கூட கொடுக்கலாம். பட் ஆட் நம்பரில் நீங்கள் டொனேட் பண்ணுறது நல்லது. மேஷராசினியர்களுக்கு இந்த குரு அதிசார காலகட்டத்தில் கோர்ட் கேஸ் பிரச்சனைகளில் வந்து ஒரு சின்ன முன்னேற்றம் கிடைக்குமாங்க மேம்? மேஷராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் கோர்ட் கேசஸ் வந்து கொஞ்சம் இழுக்கிறதுக்கான ட்ராக் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா 8க்கு ஒரு சுபகிரக பார்வை இருக்கிறது நிறைய நல்லதையும் செய்யும், நிறைய பிரச்சனைகளையுமே நமக்கு கொடுக்கும். 8ஆம் இடத்துக்கு விழக்கூடிய சுபகிரக பார்வை என்ன செய்யும்னா, ஒரு பிரச்சனையை கொடுத்து அவமானத்தை கொடுத்து தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். அப்போது இந்த கோர்ட் கேசஸில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க நிறைய சிக்கல்களுக்கு ஆட்படுவாங்க. இழுக்கோ ஒரு என்ன சொல்கிறது, லாயர்ட்டேருந்து உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வராது, உங்களுக்கு அந்த கேஸோட டைரக்ஷனே புரியாமல் இருக்கும். பட் அட் த எண்ட் வின்னிங் தான். ஆனால் இந்த குரு அதிசாரம் பீரியட்குள்ளே கேஸ் முடியோ வின் ஆவீங்கன்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். கேஸை நல்லா ஃபாலோ பண்ணிக்கிறது, ப்ராப்பராக கைட் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. மேஷராசினியர்களுக்கு இந்த குரு அதிசாரம் காலகட்டத்தில் ஒரு ஸ்பெஷல் நோட் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லலாங்க மேம்? மேஷராசிக்காரங்க இந்த குரு அதிசார பயிற்சியில் அம்மாவோட ரொம்ப க்ளோஸாக இருங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் அம்மா மேலே பாசமாக இருக்கிறீங்களோ, அவங்கள கேர் டேக் பண்ணிக்கிறீங்களோ, அவங்களோட ஆலோசனைகளை ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கேட்டுக்கிறீங்களோ, அந்தளவுக்கு லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் கேட்பாங்க, அம்மா இல்லை நான் என்ன பண்ணுறது? அம்மாவோட ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. பெரியம்மாவாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், அல்லது அம்மாவுடைய ஸ்தானத்தில் வச்சு நீங்கள் மதிக்கக்கூடிய மூத்த பெண்களாக இருக்கலாம். அவங்களுடைய ஆலோசனை, அவங்களுடைய அன்பு அனுசரணையோடு நீங்கள் இருந்துக்கிறதும், பெண்களை பற்றி மதிப்பில்லாமல் பேசுகிறத குறைச்சிக்கிறதும் இந்த குரு அதிசார பயிற்சியிலையும் அடுத்து வரக்கூடிய நியூ இயர்லையுமே நல்ல சக்ஸஸும் மேஷத்துக்கு தரும். மேஷராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில நபர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை சில விஷயங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா அது எந்தெந்த விஷயங்களுங்க? மேஷம் என்ன பண்ணணும்னா, ரிப்பீட்டடாக ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டோம், இதை ரியலைஸ் பண்ணிவிட்டு அதை மாற்றிக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது. செவ்வாய் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, யோசிக்கவே விட மாட்டார். ஆக்ஷன் மட்டும்தான் செவ்வாய். அந்த யோசிக்கிறதுக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மேஷராசிக்காரங்களுக்கு. அந்த 4ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேஸ். இதில் வந்து நீங்கள் நிறைய யோசித்து அனலைஸ் பண்ணி இது வரைக்கும் என்ன பண்ணோம், இது வரைக்கும் நம்ம பட்ட அவமானங்களுக்கும் தோல்விகளுக்கும் என்ன காரணங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா
அதுக்கான கரெக்ட் சொல்யூஷனை இந்த குரு அதிசார பயிற்சி கொடுக்கும். ஸோ அதை யோசித்து நீங்கள் செயல்பட்டுக்கிறதும் இனி வரும் காலங்களில் யோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தேவைங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிறதும் ரொம்ப நல்லது. மேஷராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசாரம் காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்த்துங்க. கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.